மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி என்பது இயேசு தம் சாவை 2ஆம் முறை முன்னறிவிக்கிறார். இயேசு தன்னுடைய சாவை முன்னறிவிக்கிற பொழுது சீடர்களுக்கு புரியல, விளங்கலை. இன்னொரு பக்கம் பயம். ஏன்னா இயேசு தன்னுடைய சாவை முதல் முறை அறிவித்த போது பேதுரு இயேசுட்ட கண்டிக்கிறாரு, அதனால் வாங்கி கட்டுகிறார். இந்த பயத்தினாலே அச்சத்தினாலேயும் சீடர்களுக்கு இயேசுட்ட இது என்ன ஏதுன்னு கேட்க துணியலை. ஆனால் சீடர்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் அல்லது உரையாடல் போய் கொண்டிருந்தது. இயேசு கேட்குறார், என்ன வழியில் நீங்கள் வரும்போது என்னதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன உரையாடல்கள் உங்களுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. நான் இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. ஏன்னா இயேசு தன்னுடைய சாவை அறிவிக்கிற பொழுது சீடர்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு போஸ்ட்டு காலியாக போகுது, தலைவர் போஸ்ட்டு காலியாக போகுது. அதனால் சீடர்களுக்குள்ளே இருந்த அந்த உரையாடல், அடுத்து யார் பெரியவர், தங்களுக்குள்ள மிகப்பெரியவர் யார்? இந்த கேள்வி இன்றைக்கி நமக்கு மத்தியில் இருக்குது. ஏன்னா சீடர் அடுத்து இயேசு போயிட்டார்னா அந்த பதவி பிடிக்கிறதுக்கு தங்களுக்குள்ளே யாரா பெரியவங்கிற அந்த உரையாடல் இருந்துச்சு. அல்லது இன்னொரு முறை இப்படி சொல்லலாம், இப்படி பேசியிருக்கலாம். இயேசு அடுத்த அரசர் அமரப்போது அவருக்கு பக்கத்தில் அல்லது அவருக்கு அருகில் யார் அமரப்போறாருங்கிற எண்ணோட்டமாக இருந்திருக்கலாம், தெரியல. ஆனாலும் கூட இந்த சிந்தனை என்பது யார் மிகப்பெரியவர், தங்களுக்குள்ள இது ஒரு கலவரத்தையோ போராட்டத்தையோ ஒரு போர்க்களத்தையோ உண்டு பண்ணியிருக்கலாம். இயேசு அவங்களுக்குள்ள சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இது இன்னைக்கு நமக்கும் தேவை. ஏன்னா குடும்பத்துலேயும் சரி, சமூகத்துலேயும் சரி, ஊர்லேயும் சரி, ஜாதிங்கிற சொல்கிறதுலையும் சரி, அரசியல், கட்சி, நாடு, அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம், எத்தனை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் யார் பெரியவர், நான் தான் பெரியவன் என்கிற மனநிலைகளுக்குள்ளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இயேசு சொல்கிற ஒரு அற்புத வரிகள் தான் இன்னைக்கு நமக்கு. ஆலோசனார், முதல்வராக இருக்க விரும்புகிறவர் கடைசியானவராக இருக்கட்டும், அவர் உங்களுள் தொண்டராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திடல. அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அணைத்து சொன்னார், என் பெயரால் இந்த சிறுபிள்ளையை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு யாரை நாம் பெரியவர்னு ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத இயேசு முன்னிலைப்படுத்துகிறார். உங்களில் சிறுவராக இருக்கிறவரை, நீங்கள் யாரை சிறுமைப்படுத்தி இருக்கிறீங்களோ அவரை நீங்கள் பெரியவன் ஏற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் இயேசுவையை ஏற்றுக்கொள்கிறீர்கள், இயேசுவை அனுப்பின தந்தையையே ஏற்றுக்கொள்கிறீர்கள். என்னைக்கு நான் பெரியவனாகங்கிற மனநிலை உங்களுக்குள்ள இருக்கோ அன்னைக்கே நீங்கள் எல்லோருளும் கடையவராக, எல்லோருக்கும் தொண்டராக உங்களை உருமாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இயேசுடைய மனநிலை. இயேசுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். என்னுடைய ஆர்வமும் என்னுடைய ஏற்பு நிலையும் இதில் இருக்கு. தொண்டு ஏற்பதிலா, தொண்டு ஆற்றுவதிலா, கொள்கையா கொள்ளையா, திருத்தமா திருட்டா, அனைவருக்குமான மனநிலையா, அனைத்தும் எனக்கு என்ற மனநிலையா? மனநிலையை நம்ம மாறணும். இயேசு என்ற மனநிலை என்பது அனைவருக்குமான மனநிலை, தொண்டு ஆற்றக்கூடிய மனநிலை, தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய மனநிலை, கொள்கையை பறக்கக்கூடிய மனநிலை. அதனால் நம்முடைய மனநிலை என்பது இயேசுவோடு பிணைக்கக்கூடிய மனநிலையாக இருக்க வேண்டும். யாரையும் பிளவுபடுத்தப்படாத மனநிலையை கொண்டிருக்கக்கூடாது, இல்லையா? அதனால் இயேசு இன்று நமக்கு சுட்டி காட்டக்கூடிய மனநிலை, யாராவது நீங்கள் நான் தான் பெரியவங்கிற மனநிலையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் போங்க, நீங்கள் எல்லோரிலும் கடையவராக இருங்கள், போங்க எல்லாருக்கும் தொண்டு செய்யுங்க, எல்லோரிலும் தொண்டராக, எல்லோருக்கும் பணிபுரிகிறவராக நீங்கள் உருமாறுகிற பொழுது நிச்சயமாக இயேசுவின் மனநிலையில் நாமும் பயணிக்கக்கூடியவர்களாக உருமாறுவோம். அப்படிப்பட்ட மனநிலையிலே பிணைப்பையும் கொள்கையையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நம்மை திருத்திக் கொள்ள இயேசு தருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். இறை ஆசீர் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.